கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம தான் அந்த பகுதி மக்கள் முழுக்கவே இருக்காங்க. இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கவே வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அப்படிங்கிறது. சீனாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர் கூட இந்த சம்பவத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல சிகிச்சையில இருக்கவங்க சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சர்வதேச அளவுல எங்கேயுமே இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய இரங்கல் இருந்துமே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆமா. இன்னொன்னு, ஏன் விஜய் அவரு வெளியே வராம இருக்காரு, வாய் திறக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில சனிக்கிழமை நைட்டு போனவர் இப்ப செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல ஓப்பன் டாக் மனசுட்டு பேசியிருக்காரு. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வருண், பாத்தீங்களா அது? ஆமா, வீடியோ தான் வெளியிட்டிருக்காரு. இன்னும் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கல. அதுக்கு சில காரணங்களும் அதுல வந்து சொல்லி இல்ல, அவரு குறிப்பா நான் அன்னைக்கே உடனடியாக நான் அதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க ஒரு பதட்ட சூழல் வேற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை அதுல பதிவு செஞ்சிருக்காரு. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் வருது. ஃபர்ஸ்ட் பாதி வருத்தங்களை, தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாம் பாதி அரசியலை வெளிப்படுத்துற மாதிரியும் இருக்கு. அதுல சொல்றாரு, கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு நாங்க போனோம், நடக்கல அப்படின்னு சொல்றாரு. நேரடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கேள்வி கேட்கிறாரு. அதுல ஃபைனலாவும் ஒண்ணு சொல்றாரு, என்னுடைய ரசிகர்களை, எங்களுடைய தொண்டர்களை, எனக்கான மக்களை நீங்க அடிக்காதீங்க, அட்டாக் பண்ணாதீங்க. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கீங்க நிர்வாகிகள் மேல, என் மேல கை வைங்க அப்படின்னு சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வீடியோவா தான் நம்ம அதை பார்க்க முடியுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு பாணியில சொல்லணும்னா சினிமா நடிகருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த இரங்கல் இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அரசியல் அதிரடிகளுக்கான ஒரு வார்த்தைகளை தான் அதுல வந்து உதிர்த்திருக்காரு. அதாவது நான் வீட்டுல தான் இருப்பேன், என் ஆபீஸ் இங்கதான் இருக்கு, இங்கதான் நான் இருப்பேன், நீங்க வேணா என்ன எது வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம், பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் விஜய் போகல. அப்புறம் வந்து இதுல எல்லாரோடையும் வருத்தம் வந்து எங்களுக்கு தான் அதிகம், அதனாலதான் விஜய் வீட்டை விட்டு முதல் நாள்லாம் வெளியே வரல அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தா கூட இங்க வந்து இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் போகாது, சரி ஓகே அவரே சொல்றாரு பதட்டமாயிடும் அப்படின்னு. ஆனா மத்த எந்த நிர்வாகிகளுமே அந்த பக்கம் தலை காட்டாதது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு.